வியூவர்ஸ், தினம் தினம் 3 கேள்விகள். அதில் 2வது கேள்வி பார்த்துடலாமா? மண்டல் மண் டேஷ் மூலம் வளமானதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மக்கிய பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? இரும்பு, சுண்ணாம்பு, கால்சியம், பொட்டாசியம், அலுமினியம் மற்றும் மேக்னீசியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3வது என்னன்னா இரும்பு மற்றும் அலுமினியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது ஆன்சர் மிகுந்த உப்புத்தன்மை மற்றும் அதிக கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வண்டல் மண் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வண்டல் மண் எப்படி உருவாகுதுன்னா, ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஆற்றுப்படுகையில் உருவாகுது. அந்த வெள்ளப்பெருக்குனால வண்டல், மணல் மற்றும் களிமண் ஆகியவையினால இந்த வண்டல் மண் உருவாகுது. சரிங்களா? இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வளமான மண்ணுக்கு எது முக்கியம்? வண்டல் மண் வளமானதுக்கு எது முக்கியமான கனிமம் தேவைப்படுதுன்னா, மக்கிய பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிம பொருள். ஏதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. subscribe my channel, support my channel. Thank you.